வாங்க நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜு நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து இப்போது நாங்கள் ஊருக்கு போகிறனால ஃப்ரிட்ஜெலாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போகணும். அதுவும் இல்லாமல் ஃப்ரிட்ஜு ரொம்ப அழுக்காக இருக்குது பாருங்கள். ஏன்னா இப்போது பசங்களுக்கு எக்ஸாம் இருந்தனால நான் வந்து க்ளீன் பண்ணலை. ஏன்னா 10th எக்ஸாம் எழுதுறதுனால இது வந்து நான் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன். இப்போ தான் சரி க்ளீன் பண்ணணும்னுட்டு, ஏன்னா முன்னாடி க்ளீன் பண்ணேன்னா ரொம்ப பாருங்கள். ஏன்டா எப்பவுமே நீட்டாக இருக்கும் ஃப்ரிட்ஜு. இங்கேருந்து எடுத்துட்டேன் எல்லாத்தையும். சரி வீடியோ எடுக்கலாம், இப்போ தான் தோணுச்சு சரி வீடியோ எடுக்கலான்ட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிட்டு இங்கே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து லைட்டாக தண்ணி வச்சுருக்கேன் துடைக்கிறதுக்கு. கீழே பாருங்கள் ரொம்ப மோசமாக இருக்கும் ஃப்ரிட்ஜு. ஏன்னா வந்து மாவெல்லாம் அப்படியே எக்ஸாம் இருக்கிறனால மாவெல்லாம் எல்லாத்தையும் அப்படியே எடுத்து ரொம்ப மோசமாக இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீனாக எப்பவுமே நீட்டாக இருக்கும் என் ஃப்ரிட்ஜு. ஆனால் இந்த தடவை எக்ஸாம்னால, ஏன்னா 10th போது நமக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் இல்லைங்களா, அதனால் வந்துட்டு எல்லாத்தையும் இப்போ எடுத்து போட்டுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எது எது வேணும் எது வேண்டாம் எல்லாத்தையும் தூக்கி போடணும். சீஸ்லாம் ஆயிடுத்து, எப்பவுமே சீஸ் எல்லாமே இருக்கும் இங்கே, எல்லாமே ஆயிடுது. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு தேவையானது மட்டுக்கும் வச்சுட்டு மீதி எல்லாம் எடுத்து கீழே போட போகிறேன். ஏன்னா நம்ம போயிட்டு வந்தோன்னா வேஸ்ட் ஆகிடும். அதனால எல்லாமே இங்கே வந்து எல்லாம் இருக்குது, சாஸ் ஐட்டம் அது இது எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எது வேணுமோ அதை மட்டும்தான் நான் வைக்க போகிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள். க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது வந்து மைசூரில் நம்ம மேலே சாமுண்டீஸ்வரி கொண்ட மேலே இந்த இது அந்த சிலை இருக்கும். இது வந்து கிருஷ்ணன் வந்து நாங்கள் வந்து இது வந்து திருப்பதியில் வாங்கினேன். இது மைசூர். இதுக்கப்புறம் இங்கே நாங்கள் இருக்கிறோம் இல்லைங்களா, ஒமான் இது அதனுடைய 2 இந்த உமானுடைய இங்கே வந்து சூக்கில் இது வாங்க. இது வந்து என்னுடைய பையன் வந்து ஸ்கூலில் வந்து கூப்பிட்டு போயிருந்தாங்க, டூர் கூப்பிட்டு போயிருந்தாங்க. அப்போ அவன் மஸ்கட்லேருந்து வாங்கிட்டு வந்தது. அதுக்கப்புறமா இது சாமுண்டேஸ்வரி மைசூரில் இருப்பாங்க, தெரியலைங்களா, மலையில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இது நம்ம பாபா, இவர் வந்து பெரியவர் இவர். அப்புறம் இது வந்து நம்ம கேரளா போயிருந்தபோது வாங்கினது. இது வந்து மைசூரில் அந்த போஜனம் சாப்பாடு இருக்கு இல்லைங்களா, அந்த இலையில் போட்டது. அதுக்கப்புறமா இது சவுத் இந்தியன் சமையல் தோசை. இதெல்லாம் வந்து எக்ஸிபிஷனில் நான் வந்து வாங்கினது. அப்புறம் இங்கே வந்து இது வந்து ஆன்லைனில் வந்து வாங்கினேன். இது சும்மா இங்கே வந்து போயிருந்த போது நல்லாயிருக்குன்னு வாங்கிட்டு வந்தேன். ஆனால் எல்லாமே வந்து ரொம்ப பிளாஸ்டிக்காக இருக்குது. சரி வாங்க மேலே வந்து நம்ம ஃப்ரீசர் பார்த்துடலாம். இப்போ தான் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். கொஞ்சம் தான் வச்சுருப்பேன், ஏன்னா ஊர்லேருந்து வந்த பிறகு மீதியெல்லாம் நம்ம வந்து வாங்கிக்கலான்னு. இதில் என்ன வச்சுருக்கேன்னா தேங்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து 2 தேங்காய், இது 2 தேங்காய் துருவந்து. அதுக்கப்புறமா இது வந்து நார்த்தங்காய் ஊறுகாய் இருக்குது இல்லைங்களா, இது வந்து எங்கள் அம்மா போட்டு கொடுத்து அனுப்பிச்சது. இது அப்படியே இருக்குது. எங்கள் வீட்லேயே இது நார்த்தங்காய் இருக்குது, அதுலேருந்து எடுத்து போட்டு கொடுத்தது. அது வந்து வேர்க்கடலை நம்ம வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுரு. ஏன்னா இங்கே வெளியில் இருந்ததுன்னா ரொம்ப ட்ரை ஆகிட்டு, ஏன்னா இந்த வெயிலுக்கு ரொம்ப ட்ரை ஆகி அந்த எண்ணெய் ஸ்மெல் வந்துடுது. அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், ஃப்ரீசரில். வேணும்போது அது எடுத்துக்கிறது. நம்ம புளி சாதம் சட்னி அரைக்கும்போது அது மாதிரி எடுத்துக்கிறது. அப்புறம் இது வந்து நம்ம கொಬ್ಬரை இருக்கு இல்லைங்களா, அதோடைய துரும்பல் இது. அதுக்கப்புறமா இது வந்து நம்ம பூண்டு கார்லிக் பவுடர் இருக்கு இல்லைங்களா, அது கார்லிக் பவுடர் வாங்கிட்டு வந்து நான் கொஞ்சம் டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு மீதியை வந்து நான் வந்து இதுமாரி பேக் பண்ணி உள்ளே வச்சுடுவேன். அப்புறம் இது வந்து பிளாக் சால்ட்டு, இது ஏதாவது சமையல் பண்ணும்போது யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வெல்லம் வந்து என்ன ஆகிடுது, வெளியில் வச்சா ஒரு மாதிரி ரொம்ப இதுவாகிடுதுன்ட்டு தான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் நான் வெல்லம். அதுக்கப்புறம் இது வந்து கார்ன்ஃப்ளவர், இது நம்ம எதாவது ஃப்ரை பண்ணும்போது யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் இது வந்து தேங்காய் பால். திடீர்னு வீட்டில் தேங்காய் இல்லைன்னா இந்த பால் யூஸ் பண்ணிக்கிறது. நான் தேங்காய் பால் போடுறது. நான் வந்து நிறைய டப்பா வாங்கி வைக்க மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இங்கே வந்து நமக்கு தெரியாது இங்கே, அதனால நான் வந்து வாங்கி வைக்கிறதில்ல டப்பாலாம். ஏன்னா நம்ம இங்கேயே வந்து நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல. அதனால் நம்ம வந்து இது மாதிரி நான் பேக் பண்ணி வச்சுக்குவேன்.
இது வந்து நம்ம சாப்பிட்ற வந்து கம் இருக்கு இல்லைங்களா, அது ஜூஸில் ஏதாவது போடும்போது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. வாங்கிட்டு வந்து வச்சா இன்னும் போடலை. இது வந்து நம்ம பாலாடன்னுட்டு கேரளா டிஷ் இருக்கு இல்லைங்களா, சமையல் பால் பாயாசம் மாதிரி இருக்கும் பாருங்கள், அதில் பாலாடை அது வந்து பண்ணுறது. இது வந்து பாதி பண்ணிவிட்டு பாதி வச்சுருக்கேன் நான். இது வந்து ஈஸ்ட் எதுக்காவது யூஸ் பண்ணலான்ட்டு வாங்கிட்டு வந்து வச்சது. அவ்வளோதான். இங்கே வந்து நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன், இல்லை இன்னும் தண்ணி ஊற்றி வைக்கல ஐஸ் டியூப்க்கு. அதுக்கப்புறமா இங்கே வந்து முட்டை மசாலா இருக்குது. முட்டை மசாலா வாங்கி வச்சுருக்கேன். இது நம்ம ஏதாவது வெஜ்ஜு பண்ணும்போது இந்த மசாலா போட்டு பண்ணோம்னா ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து கஸ்தூரி மெத்தி வச்சுருக்கேன். நான் வந்து பாட்டிலில் கொஞ்சம் கொட்டிட்டு மீதியை வந்து இங்கே வச்சுருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வைக்க வேண்டாம்ட்டு. இது வந்து ட்ரை மேங்கோ பவுட்ரு. இது ட்ரை மேங்கோ பவுடர். இது வந்து பாவ்பாஜி மசாலா. அப்புறம் இது புளியோதரை பவுடர். அடுத்தது கீரை. மேலே ஃப்ரீசர் ஆகிடுச்சு. நம்ம அடுத்தது கீரை போவோம். இங்கே வந்து சீஸ் வந்து கொஞ்சம் தான் இருக்குது, யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இருக்குது, அது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா வந்து மெல்ட் ஆகிடுது. இந்த இருக்கிற வெயிலுக்கு பாருங்கள் எப்படி மெல்ட் ஆகிடுச்சு. வெளியில் வச்சனால சரி, இதில் அப்படியே வச்சோன்னா வேஸ்ட் ஆகிடும். அதனால் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன், யூஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தயிர் வாங்கிட்டு வந்து வச்சு, எப்பயுமே தயிர் இருக்கும் நம்ம வீட்டில். இதில் வந்து நான் வந்து ஃப்ரூட்ஸ் வச்சுருப்பேன். இதில் ஃப்ரூட்ஸு, இதில் வந்து கார்லிக் வச்சுருப்பேன், அப்புறம் இஞ்சி வச்சுருப்பேன், அப்புறம் லெமன் இதில், அப்புறம் இதில் வேணுன்னா ஏதாவது பச்சை மிளகா அது மாதிரிலாம் இதில் வைப்பேன் நான். இதில் கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் இருக்கும். இப்போ எதுவும் நான் வாங்கலை. அதுக்கப்புறமா இங்கே வந்து ஊறுகாலாம் வச்சுருக்கேன். அப்புறம் ஏதாவது நம்ம சமையல் பண்ணுறது மீந்ததுன்னா அதெல்லாம் இங்கே வந்து வைப்பேன் நான். இப்போ எதுவுமே இல்லை, அதனால் வைக்கலை. இப்போ வந்து இது வந்து லெமன் ஊறுகாய், அதுக்கப்புறம் அது வந்து டொமேட்டோ ஊறுகாய், அது வந்து ஆவக்காய் மாங்காய் ஊறுகாய் 3 வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டே போய்டுவோம். ஆன் பண்ணிவிட்டு வெக்கேஷன் மோடில் வச்சுட்டு நான் ஊருக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து புதினா வச்சுருக்கேன் நான். இது வந்து டப்பாவில் போட்டு வச்சா என்ன ஆகிடுது, புதினா வந்து வேஸ்ட் ஆகிடுது. எப்படியெல்லாம் வச்சு பார்த்தேன், ஆனால் வந்து அது வந்து ஒர்க் ஆகலை, ஒரு மாதிரி ஆகிடுது. அதனால் வந்து இதில் வச்சோம்னா நல்லாயிருக்கு. அதுக்கப்புறமா இது வந்து கொத்தமல்லி வச்சுருக்கேன். இதில் கொத்தமல்லி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இது வந்து தக்காளி வாங்கி வந்து வச்சுருக்கேன். அது கழுவணும், அந்த டப்பாவை இன்னும் கழுவலை. இது வந்து வெஜிடபிள்ஸ் 1 வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த சைடில் வந்து நான் வந்து என்ன வச்சுருக்கேன்னா, இது வந்து நான் வந்து சாண்ட்விச் மசாலா வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து கேசரி பவுடர்னு சொல்கிறாங்க, வாங்கிட்டு வந்தேன். அது யூஸ் பண்ணல, அப்படியே வச்சுருக்கேன். இதுதான் யூஸ் பண்ணுறது நான் கேசரிக்கெல்லாம். அதுக்கப்புறமா 2 கலர் சும்மா வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன், இன்னும் எதுவும் அது யூஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் இது வந்து சுண்ணாம்பு. அதுக்கப்புறமா இது வந்து தீர்த்தப்பொடி, வீட்டிலே பண்ணி சாமிக்கு போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம திருப்பதியிலலாம் தீர்த்தம் குடிக்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறமா இது வந்து சுக்கு வச்சுருக்கேன், எப்படியாவது தேவைப்படும் போது சுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. குங்குமப்பூ என்கிட்ட ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே அந்த குங்குமப்பூ இது வந்து டீ போட்டு காமிச்சிருப்பேன் ஷார்ட்ஸில். இது வந்து இப்போ திருப்பி புதுசு வாங்கிட்டு வந்தேன். இதுவும் நல்லாயிருக்கும். இது மாதிரி சூப்பராக பேக்கிங், இது மாதிரி சூப்பராக இருக்கும். எடுத்துகிட்டு பாருங்கள், குங்குமப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து இப்போ தான் ஓப்பனே வாங்கிட்டு வந்துச்சு. ஏன்னா வந்து எனக்கு டீக்கெலாம் யூஸ் பண்ணுவேன் நான் நிறைய, அதனால் அது வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இது வந்து லிப் பாம் வந்து வாங்கி எப்போயாவது ட்ரையாக இருந்தோன்னே இப்படி வேலை செய்யும்போது போட்டுக்கிறதுக்கு. இது வந்து 2 கோன் வாங்கிட்டு வந்து வச்சா இன்னும் போடவே இல்லை கோனு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பால் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பசங்களுக்கு வந்து ஏதாவது அவங்க சாப்பிடும்போது சில்லி, அதுக்கப்புறமா இது வந்து ரெட் சில்லி, இது க்ரீன் சில்லி, இது வந்து சோயா சாஸ். இதில் வந்து கோடா மசாலான்னுட்டு ஒரு மசாலா இருக்குது. இதில் மசாலா இது அப்படியே இருக்குது, ஊருக்கு போயிட்டு வந்து தான் பார்க்கணும். அதுக்கப்புறமா இது வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த
இது கொஞ்சம் இதில் டப்பாவில் கொட்டிட்டு மீதி அங்கே வச்சுருக்கேன் நான். இதெல்லாம் பண்ணும்போது பன்னீர் அது மாதிரிலாம் பண்ணும்போது இது யூஸ் பண்ணிக்குவேன். இது வந்து ஏலக்காய் கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் எதுவும் வாங்கலை. இது பீனட் பட்டரு பசங்க சாப்பிட்றதுக்கு, அதெல்லாம் ஆயிடுச்சு, இன்னும் எதுவும் வாங்கலை. எல்லாமே இவ்வளோதான் இருக்குது. ஊருக்கு போயிட்டு தான் மீதி எல்லாம் வாங்கிட்டு வந்து நான் டம்ப் பண்ணுவேன். மற்றபடி இப்போ மாவு அரைச்சேன்னா மாவு இப்போ உள்ளே வைப்பேன், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.